வீட்டில் பூத்த பன்னீர் ரோஸ் வச்சு எப்படி பன்னீர் ரோஸ் மில்க் செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு வானலில் கொஞ்சமாக ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம உதிரி பண்ண அந்த பன்னீர் ஃப்ளேவர் ரோஸ் வந்துட்டு அதில் போட்டுட்டு சுகர் நம்ம வேணுங்கிற அளவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். சுகர் போட்டால் தான் நல்லா திக்னஸ் கொஞ்சம் ஹெவியாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு கலருக்கு வந்துட்டு நான் பீட்ரூட்டு கொஞ்சம் நிறையா போட்டு கட் பண்ணி மிக்சியில் ஒரே ஒரு ரோல் பண்ணி நான் எடுத்து அது வடிகட்டி போட்டிருக்கேன். உங்களுக்கு கலர் இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் நிறையா நம்ம கலர் வேணும், நல்லா ரோஸ் மில்க் பார்க்க பயங்கர கலராக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சின்னா பீட்ரூட் எக்ஸ்ட்ரா கூட கட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டுடலாம். இது சுகர் எல்லாமே போட்டு நல்லா மெல்ட் ஆகி நல்லா திக்னஸ் வர வரையும் நம்ம வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் வேணும்னா வடிகட்டிக்கலாம், நான் வடிகட்டல. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அந்த ஃப்ளேவர், அதுக்கப்புறமேட்டுக்கு அதுக்கப்புறம் மில்க் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சியா சீட்ஸ் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஐஸ் வேணுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். நான் ஆஃப் சுகரோடு நிறுத்தினால எனக்கு எதுவுமே தேவையில்ல. ஃப்ளேவர் கரெக்டாக இருந்துச்சு. ரோஸ் ஃப்ளேவர் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹெவியாக கிடச்சிச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நேச்சுரலாக இருந்தனால செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.